தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியானவருடைய வருகையை கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இன்று நாங்கள் திருச்சபையின் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்து விழாவில் நாங்கள் திருச்சபையின் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு ஆசி அளிக்கின்றார், ஆசீர்வாதமாக இருக்கின்றார். முக்கியமாக இன்றைய நாளிலே தான் நாங்கள் எங்களுடைய திருச்சபையிலே ஆவியை பெற்று இந்த திருச்சபை விருட்சமாக எழுந்து இன்று நாங்கள் பல இடங்களில் ஆண்டவருடைய ஆசீர் நிறைந்ததாக காண கிடக்கின்றது. எனவே திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களுக்காக மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறை பொருளினால் எல்லா மக்களும் நாடுகளிலுள்ள உமது அனைத்து திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் நெத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரால் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தில் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பாத்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பந்தேக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிகிரியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்து லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையில் இருந்து வந்து தங்கி இருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவிலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்தராய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். தூயாவியே எழுந்தருள்வீர், வானின் நின்றும் அது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மைனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் நானவரே, உன்னத பேரின்ப ஒளி, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சில் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ள மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவாசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகளிலும் ஈந்தழுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. Hallelujah, 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 தூய ஆவியே எழுந்தருள்வீர், தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மேல் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பி அருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா.
ஹalleluya 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, திருவசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியாருடைய வருகையை கொண்டாடுகின்றோம். திருச்சபையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சபை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஒன்றுதான். ஆவியானவர் எப்போது வந்தாரோ, வழி நடத்த தொடங்கினாரோ, அன்று தொடக்கம் திருச்சபை விருட்சமாக வளரத் தொடங்குகின்றது. முக்கியமாக இன்று இயேசு தன்னுடைய சீடர்கள் மத்தியில் வந்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு உயிர்த்த பின் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கு சாந்தி, உங்களுக்கு அமைதி, உங்கள் மேல் அமைதியா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற இந்த வார்த்தைகளை கூறி அவர்கள் மேல், அவர்களுடைய வாழ்வுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கின்றார். மேலும் ஒன்றாக இன்றைய நாளிலே இயேசு என்ன செய்கின்றார்? இந்த சீடர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று அந்த ஆவியானவரை கொடுக்கும் சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஆவியானவருடைய எப்படி ஆவியானவர் இவர்கள் மத்தியில் செயல்படுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களை, ஆவியினுடைய செயல்பாடு பல இடங்களில் நாங்கள் பார்த்தால் எங்களை பிரமிக்க வைக்கின்றது, எங்களை வியப்படைய வைக்கின்றது. எங்கள் வாழ்விலே ஆவியானவருடைய வழிநடத்தலில் நாங்கள் வாழுகின்றோம். இயேசு தான் இந்த உலகத்தை விட்டு போகும் முன் கூறிய வார்த்தைகள், உங்களை நான் அனாதைகளாக விடமாட்டேன், திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களை தனியே நான் விடமாட்டேன் என்ற வார்த்தைகளை கூறுகின்றார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை சொல்லுகின்றார் இயேசு. பல இடங்களில் இதை எங்களுக்கு கோரி நிற்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். இன்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை தனியே விடமாட்டேன், திக்கற்றவர்களாக விடமாட்டேன், அனாதைகளாக விடமாட்டேன். நான் உங்களுக்காக ஒருவரை அனுப்புவேன். உங்கள் வாழ்விலே உங்களோடு பயணிக்க, உங்கள் வாழ்வில் பயணம் கொள்ள ஒருவர் உங்களோடு இருப்பார். அதுதான் தூய ஆவியானவர். என்பதை நாங்கள் இயேசு எங்களோடு வாழ்ந்து இயேசுல நான் திரும்பவும் வருவேன், ஆனால் இந்த ஆவியானவரை உங்கள் மத்தியில் தருகின்றேன், அவர் உங்களை வழி நடத்துவார். எனவே இந்த ஆவியானவருடைய வழி நடத்தல் எங்கள் வாழ்வில் பல இடங்களில் நாங்கள் சுவைக்கலாம். எங்கள் வாழ்வில் நாங்கள் அதை
எங்கள் வாழ்விலே நாங்கள் சாட்சியமாக எடுத்து கூறலாம். இந்த உலகத்திலே ஆவியானவருடைய கனிகளை, ஆவியானவருடைய ஏவுதலால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு மனிதன் வாழ்கின்றார். அந்த மனிதருடைய வாழ்வு எனக்கு சாட்சியமாக இருக்கின்றது. மிகவும் நான் வியப்படைகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த மனிதருடைய வாழ்வு நான் சிறு காலத்திலிருந்து பார்த்தேன். ஒரு பயங்கரமான ரவுடியாக இருக்கின்றார். அந்த ஊரையே சின்னாபின்னமாக்கும் ஒருவர், அந்த ஊருக்குள்ளே அமைதியை குலைக்கும் ஒருவர், அந்த ஊரில் இருந்தவர் அடித்து நொறுக்கி அவர் சண்டித்தனம் செய்வார். எனவே இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் பயந்து வாழ்ந்தார்கள். இந்த மனிதர் பல பிரச்சனைகளை கொண்டு வந்தவராக இருந்தார். நிறைய பேரை தாக்குபவராக இருந்தார். குடிப்பவராக, மிகவும் கவனமிற்றவராக, தனது குடும்பத்தை கூட கவனம் இல்லாமல், அவர்களை ஒன்றுமே கவனிக்காமலே விட்டுவிட்டவராக இருந்தார். நான் ஒரு நாள் பார்த்தேன், இந்த மனிதர் ஒரு பல வருடங்களுக்கு பின் நான் பார்க்கின்றேன் இந்த மனிதனுடைய ஒரு மாற்றம். இந்த மனிதன் வெள்ளையாக உடுத்தி கோயிலில் முதல்ல வந்து இருக்கிறார். நான் அப்போ போய் கேட்டேன், இவர் தானே அவர் அந்த பெரிய குழப்பம் செய்வர்? ஆம் ஃபாதர், இவர் தான். அப்போ எப்படி மாறினார் என்று சொன்னால், எப்போது அவர் ஆவியானவருக்குள்ள வாழத் தொடங்க, எப்போது அந்த ஆவியை ஏவுதல், ஆவியானவரை பெற்றுக்கொண்டாரோ, அந்த ஆவியானவருக்குள்ள வாழத் தொடங்கின அந்த நாள் முழுதும், அந்த நாள் தொடக்கம் இவருடைய வாழ்வு மாறியது. அவருக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம், அவரிடமிருந்த எல்லா மாற்றங்களும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு புதிய மனிதராக நாங்கள் பார்க்கின்றேன். எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் தூய ஆவியானவர் என்று அவர் சாட்சியம் கூறுகின்றார். எனவே இந்த ஆவியானவருக்கு செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. எங்களுடைய வாழ்வில் இருப்பவரை நாங்கள் அழைக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை சுகீரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்காகவே நாங்கள் நினைக்க வேண்டும் அவரை. ஆவியானவரை என்னோடு இருந்தருளும், என்னை வழிநடத்தியலும், எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தருளும், என்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை துடைக்க உம்மால் முடியும் என்று அவரை அழைக்கும் போது அவர் வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அழைக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள வாழ விருப்பமானால் நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு பொழுதும் அழைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எனக்குள் வாரும், என்னை ஆட்கொள்ளும். நாங்கள் தொடக்க பாட்டில் சொன்னோம், ஆட்கொள்ளும் ஆண்டவரை, என்னை ஆட்கொள்ளும் என்று நாங்கள் அழைக்கின்றோம் ஆவியானவரை. அந்த ஆவியானவர் பல விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கின்றார். ஏவுதலால் அந்த வாழ்க்கையை மாறி விடுகின்றது. ஆண்டவர் உள்ளே வரும்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. சில பேருக்கு பரவச பேச்சுகள், பல பேருக்கு பல விதமான அவர்களுக்கு தேவையான கனிகளை, கொடைகளை ஆவியானவர் கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, வாழ்வு மாறி விடுகின்றது. தனித்தவர்களாக அல்ல. நாங்கள் நினைக்கணும், சில நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழும்போது ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் எங்கே என்று கேள்வி கேட்கிற நிறைய தருணங்களில் எல்லாமே மூடிவிட்டது, என்னுடைய வாழ்வு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற நேரங்களில் நாங்கள் சில நேரங்களில் தவறு விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நினைக்க வேண்டும், ஆவியானவர் இருக்கின்றார். சாத்தான் எங்களை சோதிக்கும் அந்த நேரங்களில் ஒன்றுமே இல்லாமல் காட்டிவிடும். ஆவியானவருடைய அருளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் அழைக்க வேண்டும். அந்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக வருவார். இயேசு சொல்லுகின்றார், உங்களுக்கு நான் துணையாளர் ஒருவரை தருவேன், உங்கள் வாழ்வை நான் தனித்து விட மாட்டேன், தனிமையாக எண்ணாதீர்கள். சில நேரங்களில் நிறைய வாழ்க்கையில் துன்பத்தில், துயரத்தில், மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் அந்த நேரங்களில் அந்த ஆவியானவரை சுகரித்து கொள்ளும்போது, அந்த ஆவியானவரை அழைக்கும் போது, ஆவியானவர் உண்மையாகவே அவர்களை வாழ்வை மாற்றுவார். அவர்களுக்குள்ள ஒரு புதிய தென்பை கொடுப்பார். அவர்களுக்கு தெரியாத ஒரு புதிய கதவை திறந்து விடுவார். வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் சுமைகளை அவரே எல்லாத்தையும் நீக்கி விடுவார். எனவே நாங்கள் அந்த ஆண்டவரை தேடுவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை புரிந்து கொள்வர். ஆவியானவர் எங்கள் அருகில் வந்திருக்கின்றார், எங்கள் கதவருகில் இருக்கின்றார். ஆனால் அவரை நாங்கள் அழைக்க வேண்டும். எங்கள் வாழ்வுக்குள் வாரும் ஆவியானவர், என்னை மாற்றும், எனக்குள்ள இருக்கிற எல்லா வித விஷயங்களையும் பாதம் வைக்கின்றேன். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள் வாரும். நான் பல இடங்களில் இதை நான் அனுபவிக்கின்றேன். இந்த ஆவியானவருடைய அழைத்தல் போது அந்த ஆவியானவர் என்னை கூட மாற்ற
மாற்றம் அடைய செய்கின்றார். என்னுடைய வாழ்வில் பல இடங்களில் நான் அந்த மாற்றத்தை காணுகின்றேன். ஆண்டவர் ஆவியானவரை நான் சுகரித்து கொள்ளும்போது, ஆவியானவரை நான் வரவழைக்கும் போது ஆண்டவர் என்னுடைய வாழ்வையை மாற்றி விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வுக்கு தேவையான அந்த ஆவியானவரை கேட்டு மன்றாடுவோம். ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாங்கள் அந்த ஆவியானவருக்குள்ள வாழ வரம் கேட்டு நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். ஆமேன். நாங்கள் இப்போது எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரையும் மரருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நாங்கள் இப்போது எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுவோம். திரு அவைக்காக துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் இயேசுவே, உமது இறையரசை கட்டியெழுப்பும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொது நிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட போதுமான தூய ஆவியானவரின் அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவை, எமது நாட்டு தலைவர்கள் சாதி சமயம் இனம் மொழி கடந்து செயலாற்றவும் இறையரசை மன்னக மாந்தர்கள் சுவைக்கும் வாய்ப்பை தலைவர்கள் வாயிலாக வழங்கிடும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதிக்காக தூயாவியின் கனிகளால் உலகை நிரப்புகின்ற இறைவா, எங்கு நோக்கினும் அரசியல் மாற்றங்களால் போராட்டங்களும் சமுதாயத்தில் வன்கொடுமைகள் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்படும் மக்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு துணையாளரின் வழிநடத்துதல் தொடர்ந்து கிடைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேவம் தொலைக்காட்சிக்காக அன்பின் தந்தையே எம் இறைவா, வேவம் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல்
வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலை இறைவா, நீர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கவும் முடியாத ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும். ஆவியானவரே எங்கள் வாழ்வோடு தங்கி அருளும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்ட எல்லா தேவைகளையும் பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமாக இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்திய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்கள் நிறைவுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம்மொரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்குகின்றீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையுறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் ஆகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியோராவோமாக. இவர்களின் வேண்டுதனால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தருள்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடனுமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகில் விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் சொல்லம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே.
சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல் தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே உம்மிலே சாய்ந்திட வருகின்றேன், உணரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிறைவான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பான ஆசிருக்காக தலை குனிந்து மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்த ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அணைத்திருந்தும் ஆற்றலும் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்தருள்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைத்த திருமணம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருப்பலியை ஒளிர்ப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்தும் நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். This Holy Mass was sponsored in remembrance of Rosemary Yatavara. God called your name so softly that only you could hear. And though we wish you'd stayed with us, we know He holds you near.
In God's arms you gently rest, safe at home, forever blessed, until we meet on heaven's shore. Fondly and prayerfully remembered by family and friends.